குட் மார்னிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸு எக்ஸசைஸ் நம்பர் 1.5ல 8th சம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன் f of x, g of x, h of x as given below. Show that f of g of h equal to f of g of h in each cases. அதில் ஃபஸ்ட் சப்டிவிஷனை f of x equal to x minus 1, g of x equal to 3x plus 1 and h of x equal to x square. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், f of x ஓட வேல்யூ எழுதிக்கங்க, தனியாக சொல்யூஷன் போட்டு g of x ஓட வேல்யூ எழுதிக்க, h of x ஓட வேல்யூ எழுதிக்கங்க. ஷோ தட் என்ன பண்ண போகிறோம், f of g யும் of h equal to f of g of h னு சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம LHS தனியாக எழுதி f of g of x மட்டும் எழுத போகிறோம். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுறோம், f of g of x. அப்போ g of x ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 3x plus 1. இப்படி இருக்கு, f of g of x மாதிரி இருக்கு. இது எப்படி இருக்குன்னா f of x மாதிரி இருக்கு இல்லையா? அப்போ f of xல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ என்ன வரும், 3x plus 1 minus 1. இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும், 3x. ஏன்னா இந்த minus 1 plus 1 கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்தது f of g of h equal to f of g of bracketல h of x. அப்போ f of g h of x ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்கான், x ஸ்கொயர். அப்போ x ஸ்கொயர். இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும், இது எப்படி இருக்கு, f of g of x மாதிரி இருக்கு. அப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணு. அப்போ என்ன வரும், 3x ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ RHS. அப்போ என்ன பண்ணுறோம், RHS சைடு என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத போட்டுக்கோங்க. g of h அது எப்படி எழுதலாம், g of h of x. ஓகேங்களா? அப்போ g of h of x ஓட வேல்யூ என்ன, x ஸ்கொயர். இது எப்படி இருக்கு, g of x மாதிரி இருக்கா? அப்போ எக்ஸுக்கு பதிலாக அதில் சப்ஸ்டியூட் பண்ணு. அப்போ என்ன வரும், 3 of x ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு f of g of h. அப்போ என்ன வரும், f of 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1. இது எப்படி இருக்கு, f of x மாதிரி இருக்குங்களா? அப்போ என்ன வரும், 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் 1 f of xல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ நெக்ஸ்ட்டு இதுவும் அதே போல் என்ன ஆகும், -1 + 1 கேன்சல் ஆச்சுன்னா 3x ஸ்கொயர். ஸோ f of g of h equal to f of g of h, hence proved.